இங்கே பார்க்கறது வந்து ஃபிக் ட்ரீ. இது என்ன வெரைட்டினா வந்து ப்ரௌன் டர்க்கி ஃபிக் வெரைட்டி. இது வந்து நான் இருக்கிறது மெல்பர்னில். ஸோ மெல்பர்னில் வந்து உங்களுக்கு ஃபிக் பிளான்ட்டு க்ரோ ஆகுமான்னு எனக்கு வாங்குறப்போ தெரியாது. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஃபிக்கு பிடிக்கும், நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் வாங்கினோம் இந்த ஃபிக் வெரைட்டி. வாங்கி இது 2 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த வெரைட்டியோட நல்ல விஷயம் என்னன்னா வந்து இது வந்து எந்த வெதர் கண்டிஷன்லையும் பிரிட்டி மச் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கே வந்து இப்போ கண் கூட தெரியுது. ஏன்னா மெல்பர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரை வெதராக இருக்கும். எங்களுக்கு சில்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். எங்களுக்கு நிறைய மாதம் வந்து சில்லுன்னு இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா காற்றும் ரொம்ப மோசமாக இருக்கும். லைக் அவ்வளோ சிவியர் விண்ட்ஸ் இருக்கும். பட் எல்லாத்துக்கும் சஸ்டெயின் ஆகி ரொம்ப நல்லா இது வந்து 2 வருஷம் வளர்ந்துருக்கு. ஆக்சுவலாக போன வருஷம் எங்களுக்கு ஒரு ஈல்டு வந்தது. பட் அவ்வளோ க்ரோத் இல்லை, காய் அந்த அளவுக்கு இல்லை. இந்த வருஷம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்தது ஸ்ப்ரிங் சீசன் சம்மரில். ஸோ இது வந்து காய், இது வந்து இந்த ஃபிக்கு வந்து இது நேச்சுரலாக ரைப்பாகிற ஃபிக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி நமக்கு வந்து ஒரு நியூஸில் இது வந்ததில்ல, ஃபிக்கு வந்து வாஸ்ப் உள்ளே போய் இதாகுது, அதனால தான் வந்து ஃபிக்கு வந்து ஃப்ரூட் ஆகுது அப்படின்ட்டு. அது என்ன இதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த வெரைட்டி ஃபிக்கு வந்து இது மரத்திலே தான், எந்த வாஸ்ப் அதெல்லாம் எதுவுமே இது வரல, நார்மல் செல்ஃப் பாலினேஷன் தான் இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன், பர்பிள் ப்ரௌன் கலரில் பழுத்த பழம், நல்ல ரைப்பான பழம் வந்து பர்பிள், டார்க் ப்ரௌன் அண்ட் பர்பிள் ஷேடுக்கு மாறும். ஆனால் இன்னும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து இது பழுத்திருக்குன்னு எப்படி தெரியும்னா, அது டார்க் ப்ரௌன் பர்பிள் ஆகிறதுக்குள்ள எங்களுக்கு பேர்ட்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து பேர்ட்ஸ் இது பண்ணது போட்டிருந்தேன். இப்போ வந்து எங்களுக்கு சீசன் முடிஞ்சு போச்சு. இது வந்து எங்களுக்கு ஆட்டம் சீசன் இப்போது மெல்பர்னில். ஸோ எங்களுக்கு வந்து இது சீசன் முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே காய் இருக்குது, விச் இஸ் குவைட் விசிபிள், நீங்கள் பார்க்க முடியும். பட் அந்த அளவுக்கு இன்னும் பழுக்கலை. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்குது. ஒரு 2 வாரமாகவே இந்த மாதிரி தான் இருக்குது, இன்னும் பழுக்கலை. ஆனால் இது வந்து எப்படின்னா, நான் வந்து இது வரைக்கும் ஒரு 2 பழம்தான் வந்து நான் அந்த டார்க் ப்ரௌன் ஷேடுக்கு மாறுறது நான் பார்த்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிறப்பவே வந்து என்ன ஆகிடுது, எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பெருசாக க்ரீனாக இருக்கிறப்பவே பழுத்துடுது. அது பழுக்கிறது வந்து பேர்ட்ஸு சாப்பிட ஆரம்பிச்சிடுது. அதுக்கு தெரியுது அந்த ஸ்மெல்லு. அவ்வளோ நல்லா, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அது அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே வந்து அவ்வளோ ஸ்வீட்னஸ், அந்த க்ரீனாக பழுத்திருந்தாலே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இது கூட இன்னும் கொஞ்சம் காயாக தான் இருக்குது, அவ்வளோ இது இல்லை. பட் இட்ஸ் ரியலி நைஸ். இட் க்ரோஸ் இன் எவ்ரி கண்டிஷன், இட் சீம்ஸ் அப்பேரண்ட்லி மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ். ஸோ நீங்கள் இருக்கிற ஊரில் உங்களுக்கு ப்ரௌன் டர்க்கி ஃபிக் இந்த வெரைட்டி கிடைச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை. நான் இந்த இடத்துல நட்டு வச்சுட்டு என்னோடய கார்டனில் நாங்கள் பண்ணது வெறுமை எப்போதும் போல் பிளான்ட்டை ட்ரிம் பண்ணுவோம் ரெகுலராக. அந்த ட்ரிம்மிங்க்கு அடுத்து நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா காம்போஸ்ட் போடுறது, அப்புறம் வீட்ஸு வந்து ரிமூவ் பண்ணுறது. இப்போ நிறைய வீட்ஸ் வளர்ந்துருக்கு, நாங்கள் இன்னும் ரிமூவ் பண்ணல. இப்போ ட்ரிம்மிங் வந்து வேலை எங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்து தான் ட்ரிம்மிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ க்ளீன் அந்த இது எடுக்கிறது, இப்போ தான் வீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோம், திரும்பவும் வளர்ந்துடுச்சு. பட் இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நான் வந்து ஹானஸ்ட்டாக நான் எதுவுமே பண்ணலை, வெறுமை நார்மல் தண்ணி ஊற்றுறது, அப்பப்போ ரைஸ் வாஷ் வாட்டர் ஊற்றுவேன், அண்ட் கம்போஸ்ட் போடுறது. இதுக்கு வேறு எதுவுமே நான் பண்ணல. ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறுமை அந்த வாழைப்பழ தோல் வந்து ஒரு 4-5 தடவை புதைச்சி வச்சுருப்பேன் இந்த 2 வருஷத்தில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரைஸ் வாஷ் வாட்டரு, வேறு எதுவும் நாங்கள் ஃபுட் வேஸ்ட்டு தான் சம்டைம்ஸ் நான் போடுவேன், எப்போதும் கிடையாது. மேபி 1 or 2 times போட்டிருப்பேன். பட் எல்லாமே நான் காம்போஸ்ட்டில் போடுறதால காம்போஸ்ட் மட்டும் இயர்லி 2 நான் காம்போஸ்ட் ஆட் பண்ணி விட்டுருவேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, எங்களுக்கு வின்டர் முடிகிறப்போ வந்து நான் காம்போஸ்ட் ஆட் பண்ணுவேன். அதுக்கடுத்து சம்மர் முடிஞ்சு எங்களுக்கு இந்த வெயிலெலாம் போய் இது பண்ணுறப்போ கொஞ்சம் லைட்டாக காம்போஸ்ட்டு டாப்அப் பண்ணி விடுவேன், அவ்வளோதான். ஸோ இயர்லி 2 composting, regular watering, and nature does its magic, as you can see from here.